கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி செட்டிநாடு மட்டன் குழம்பு. செட்டிநாடுனாவே அந்த மசாலா தாங்க ரொம்ப ஸ்பெஷலு. நம்ம இந்த மசாலாவை அரைச்சி போட்டு தான் செய்ய போகிறோம். நார்மலாக ரெடிமேடாக இருக்கிற மிளகாய் தூள் போட்டுலாம் செய்யலை. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இது எப்படி செய்யறதுன்றது உங்களுக்கு நல்லா புரியும். செட்டிநாடு மசாலா இப்போ நீங்கள் வீட்டிலே செஞ்சு அரைச்சி செய்ய போகிறீங்களா? ஆமாங்க, செட்டிநாடு மசாலாவை நான் வீட்டிலே அரைச்சி செய்ய போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அது நிறைய வேலை இருக்கும் போல இருக்கு. கொஞ்சம் வேலை எடுக்க தான் செய்யும், பட் டேஸ்ட் ரொம்ப செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தாங்கன்னா திரும்ப திரும்ப செய்வாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் தனியா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கரிச்சிடாதீங்க. ஒவ்வொரு பொருளாக தனித்தனியாக தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா இப்போ தனியா, சீரகம், மிளகுலாம் கொஞ்சம் சின்ன சின்ன பொருளாக இருக்கும். காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ அது இந்த பொருளெல்லாம் கரிஞ்சிட்டு காஞ்ச மிளகாய் வறுப்படாமல் இருக்கும். அதனால நான் ஒன்றுன்னா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போது தனியாக ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃப்ரை பண்ணும்போது அந்த தனியாக ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது நீங்கள் அதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அதையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்குமே எண்ணெய் யூஸ் பண்ண தேவையில்லை, வெறும் பேனில் தான் நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். பட் கருகாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப கருகிருச்சுன்னா கசப்பு எடுத்துரும். இப்போ பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, இதையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்ல ஸ்மெல் வருங்க. இப்போ நம்ம இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்புலாம் போடும்போது நல்ல ஸ்மெல் வரும். பார்த்துட்டு நீங்கள் அதையும் தனியாக எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இப்போ 12 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நான் 1/2 கிலோ மட்டன் செய்கிறதுனால 12 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்யணும்னா அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் கூட ஒரு 2 காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு எல்லா பொருளையும் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப திப்பி திப்பியாக இருந்தேன்னா நல்லா இருக்காது. அதனால ரொம்ப இந்த மாதிரி நல்ல நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ நம்ம பிரிஞ்சி இலை 1 2 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது இன்றைக்கி 1 இலை போட்டிருக்கேன். கொஞ்சமாக கல்பாசி, 1 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, கொஞ்சோண்டு சோம்பு. நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரித்து முழுசாகவே அதில் சேர்த்துருக்கேன், கட் பண்ணல. ஒரு 5 பல்லு பூண்டு, அதையும் உரித்து இதில் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நீல நிலமாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து நல்ல பொன்னிறமாக இதை நீங்கள் வதக்கி விடணும். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சுன்னா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு 2 வித வெங்காயம் போடுறீங்க. பெரிய வெங்காயம் போடும்போது குழம்பு கொஞ்சம் திக்னஸ் வரும் உங்களுக்கு. அதனால தான் சின்ன வெங்காயம் நம்ம செட்டிநாடுனாலே சின்ன வெங்காயம் தான் ஸ்பெஷல். அதனால சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு குக்கரில் பிடிக்காதபடி நல்லா வதக்கி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு கடையில் வாங்கினீங்களா, அது வீட்டில் அரைச்சிங்களா? இஞ்சி பூண்டு நான் எப்போயுமே கடையில் வாங்க மாட்டேன், வீட்டில் தான் அரைப்பேன். வீட்டில் அரைச்சிட்டு இப்போ 3 தக்காளி கட் பண்ணி அதை இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்து தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்காக இப்போ நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட போகிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் உப்பு போடும்போது தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கும். பாருங்க, நல்லா சாஃப்ட் ஆகிட்டு வருது. இது நல்லா வதங்கினதும் நம்ம கழுவி வச்சிருக்க 1/2 கிலோ மட்டனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட மட்டனை நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் அந்த மசாலாவோடையே அந்த வெங்காயம் தக்காளியோடவே மட்டன் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் வெங்காயம் தக்காளி படுற மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா செட்டிநாடு மசாலா, அந்த மசாலாவை இப்போது மட்டனோட சேர்த்துடணும். இந்த குழம்புக்கே இந்த செட்டிநாடு மசாலா தாங்க ஹைலைட்டு. இந்த மசாலாவோடைய இப்போ நம்ம இந்த மசாலா போடும்போதே நல்ல வாசனையாக இருக்கும், கமகமன்னு. இப்போ மசாலா போட்டு நல்லா கிளறி விடுங்க. தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவோட மட்டனை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம பாருங்கள், மசாலாவும் சிக்கனும் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ
இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிடுங்க. இது மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes வரைக்கும் அந்த மசாலாலே இந்த மட்டன் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த மட்டனில் மசாலாலாம் நல்லா பிடிக்கும். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கலக்கி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விடணும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், சோம்பு, கசகசா போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போது 4 விசில் வந்துருச்சு. மட்டன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய், சோம்பு, கசகசா அதை வந்து அந்த குழம்போட சேர்த்துடலாம். தேங்காய் வந்து குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தானே ஊற்றுறீங்க? ஆமாம், தேங்காய் வந்து குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும். தேங்காய் நல்லா ஊற்றிட்டு அதை மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் கலக்கி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய செட்டிநாடு மட்டன் குழம்பு சூப்பராக யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னென்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.